அல்லாஹ்விடத்திலே மிக உயரிய அந்தஸ்துடையவர்கள் யார் என்றால் மன் பதஅஹு பிஸ்ஸலாம், யார் சலாமை கொண்டு துவக்கிறார்களோ யாரை பார்த்தாலும் சலாம் சொல்றாங்களோ அவங்க நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் ஹைருக்கும் மன் அத்அமத் தஆம் வரத்தஸ் ஸலாம், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் உணவு கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர், அதே போல சலாமுக்கு பதில் சொல்பவர் உங்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சலாம் சொல்வது சுன்னத் என்றால் சலாமுக்கு பதில் சொல்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாமல் ஈமான் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பிரியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு செயலை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்சுஸ் சலாம பைனக்கும், உங்களுக்கு இடையே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பிரியத்தை ஏற்படுத்தும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதே போல யார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறாரோ அவருக்கு 10 நன்மை கிடைக்கிறது. யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிறாரோ அவருக்கு 20 நன்மை கிடைக்கிறது. யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்கிறாரோ அவருக்கு 30 நன்மைகள் இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், 2 முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கிற போது அவர்கள் கைலாகு முசாஃபஹா செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் 2 பேரும் பிரியதற்கு முன்னால் அவர்களுடைய சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இடத்திலே சொன்னார்கள், யா புனை, என் மகனே, இதா தகல்த அலா அஹ்லிக, நீ உன் வீட்டுக்கு போனா ஃபஸல்லிம், நீ வீட்டார்களுக்கு சலாம் சொல், யகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக, உனக்கும் அது பரக்கத்தாக இருக்கும், உன்னுடைய குடும்பத்துக்கும் அது பரக்கத்தாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக சலாம் சொல்வதை நாம் அவசியம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அது மிக ஒரு நன்மையான மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் நேற்றைய லாஸ்டா ஓதப்பட்ட வசனத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டால் நீங்கள் அதை விட அழகிய வாழ்த்தாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யாராவது சொன்னாங்கன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் யாராவது சொன்னாங்கன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லி இப்படி அழகிய வாழ்த்தாக நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னான்.